ഇടുക്കി പൂപ്പാറയിൽ കോടതി ഉത്തരവിനെ തുടർന്ന് ഒഴിപ്പിക്കൽ നടപടികൾ പൂർത്തിയായതോടെ എങ്ങനെ ജീവിക്കണമെന്നറിയാതെ ബുദ്ധിമുട്ടുകയാണ് ഇവിടുത്തെ കച്ചവടക്കാർ. കടകൾ പൂട്ടി സീൽ ചെയ്തതോടെ ലക്ഷങ്ങളുടെ നഷ്ടമാണ് കച്ചവടക്കാർക്കുണ്ടായത്. തമിഴ്നാട്ടിൽ നിന്നും പൂപ്പാറയിലെത്തി കച്ചവടം നടത്തി വന്നിരുന്ന ജാഫർ അലിയും രോഗിയായ ഭാര്യയ്ക്കുമുണ്ട് സങ്കടങ്ങളുടെ കഥ പറയാൻ. യാരില്ല 40 വർഷം മുൻപ് തമിഴ്നാട്ടിൽ ഗൂഡല്ലൂരിൽ നിന്നും ഉണ്ടായിരുന്ന കുടുംബസ്വത്ത് വിറ്റുകിട്ടിയ പണം നൽകി പൂപ്പാറയിലെ ഒരു കൊച്ചു കടമുറി വാങ്ങി കുടിയേറിയതാണ് ജാഫർ അലിയും കുടുംബവും. കടയും വീടും എല്ലാം ഈ കൊച്ചുമുറിയാണ്. രോഗിയായ ഭാര്യയും 3 മക്കളും അടങ്ങുന്ന കുടുംബം വ്യാപാരത്തെ ആശ്രയിച്ചാണ് ജീവിച്ചിരുന്നത്. റവന്യൂ വകുപ്പ് കടകൾ സീൽ ചെയ്തതോടെ ഇനി എങ്ങനെ ജീവിക്കുമെന്ന ആശങ്കയിലാണിവർ. இதை விட்டு எங்களுக்கு காலி பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. இதை விட்டு போனாக்க எங்களுக்கு வழியே இல்லை. நாங்கள் சாகிறது வேற வழியே இல்லை. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இங்கே தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைங்க 3 இங்கே தான் படிக்குதுங்க. பிள்ளை பீசி கட்ட கூட இப்போ காசு இல்லை. அந்த சாதனம் பூரா கேடா போயிருக்கு. சாதனம் பூரா என்ன கேடா போயிருக்கு. பூரா தக்காளி, கத்திரிக்காய், இந்த காய்கறி பூராமே நான் போயிருக்கு. நேரம் இங்கே வந்து 40 வருஷம் ஆகும் சார். 40 வருஷமா இங்கே தான் இருக்கோம். வீடோட குடியோ அப்படியே இங்கே தான் இருக்கிறோம். கஞ்சியை குடிச்சிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இங்கே தான் இருக்கிறோம். மாத்திரை மருந்து சாப்பிடுது சார். தலையில் 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி இப்போ மாத்திரை வாங்குறது கூட எனக்கு வழி இல்லாமல் இப்போ உட்காந்துருக்குதுங்க சார். மாத்திரை மருந்து வாங்க கூட வழി இல்லை எனக்கு. വീടും കടമുറിയും ഒന്നായതിനെ തുടർന്ന് റവന്യൂ വകുപ്പ് പൂട്ടി സീൽ ചെയ്തില്ല. തൽക്കാലം താമസിക്കുവാനുള്ള അനുമതി അധികൃതർ നൽകിയിട്ടുണ്ടെങ്കിലും മുന്നോട്ടുള്ള ജീവിതം ആശങ്കയുടെ നിഴലിലാണ്. எல்லாமே கொண்டு இப்போ 30 கொலை இவ்வளோ வந்து தாமசமாக கடையும் பிள்ளாருக்கும் ஜீவிதம் நடக்குதுண்டு இவ்வளோ நடத்திட்டு இருக்குது. வேறு வழி இல்லாமல் வேறு எங்கே போகணுன்னு எங்களுக்கு அறியில்லை. வேறு பொழப்பு இது தானே, கடை தானே பொழப்பு, வீடு தாமசம் வீடு தானே தாமசம். வேறு எவ்வளோ போவாலும் இது சாத்தியம் இல்லை. எவ்வளோ பொறையில் விட்டாலும் சாணம் ரோட்டில் கிடந்தாலும் யாரும் அறியத்தில்லை. பிள்ளாரையும் வச்சு இது எவ்வளோ போகணும்னு அறியத்தில்லை. மருந்து குடிக்கலாம் சாத்தியம் உண்டு. இது சத்து போகணும் வழி இல்லாத കൊണ്ട് வேறு வழி இல்லை. ഇത് കനത്ത പ്രതിഷേധം മറികടന്ന് പന്നിയാർപ്പുഴയുടെ തീരത്തെ 46 കടമുറികളും 39 വീടുകളുമാണ് റവന്യൂ വകുപ്പ് ഒഴിപ്പിച്ചത്. പൂട്ടിയ കടകൾക്ക് മുന്നിൽ സാധനങ്ങൾ നശിച്ചു പോകും മുമ്പ് വിറ്റ് തീർക്കാനുള്ള ശ്രമത്തിലാണ് പലരും. സീ മലയാളം ന്യൂസ്, ഇടുക്കി. ഏറ്റവും പുതിയ വാർത്തകളും വിശേഷങ്ങളും വിരൽ തുമ്പിലറിയാൻ സീ മലയാളം ന്യൂസ് എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും ലഭ്യം.